Hi dear brothers, 10ஆம் தேதி கேரளா லாட்ரி தனலக்ஷ்மி ட்ரா நம்பர் 30. 10ஆம் தேதி வெனஸ்டே கேரளா லாட்ரி தனலக்ஷ்மி ட்ரா நம்பர் 30. அதனுடைய கசிங் நம்பர்ஸ் ஆல் போர்டில் 6, 7, 1, 3 கொடுத்துருக்கேன். எப்பவுமே ஆல் போர்டில் 2 நம்பர் கொடுப்பேன். அந்த 2 நம்பரையும் அப்படியே பவர் பண்ணி கொடுப்பேன். இந்த வாட்டி ஆல் போர்டில் 6 அதை பவர் பண்ணால் 1, அதை விட்டுட்டு 7, 3 கொடுத்துருக்கேன். 7 பவர் பண்ணோம்னா 2 வரும், ஆனால் 3 கொடுத்துருக்கேன். இருக்கட்டும், அது சான்ஸ் இருக்குது அப்படின்றதுனால ஆல் போர்டில் 6, 7, 1, 3 கொடுத்துருக்கேன். ட்ரா நம்பர் வந்து 30. ஒன்றை கூட்டி 31 அப்படின்னு அடிக்கிறதுக்கு சான்ஸ் இருக்குது. ஸோ 1, 3 ஆல் போர்டில் கொடுத்துருக்கேன். அதோட 6, 7 அவ்வளோதான். ஏபிஏசிபிசியில் ஃபஸ்ட் 2 நம்பர் டபுள்ஸ் கொடுத்துருக்கேன். 66, 22, 26, 62, 20, 02. ட்ரா நம்பர் வந்து 30. 30ன்றதை 10 குறைச்சி 20 அப்படின்னு அடிக்க சான்ஸ் இருக்குது. ஸோ 20, 02, 29, 92, 39, 93, 81, 18. ஏபிஏசிபிசியில் 66, 22 டபுள்ஸ் 2 நம்பரு. அதை விட்டுட்டு 26, 20, 29, 39, 81 கொடுத்துருக்கேன். ஃபோர் டிஜிட்டில் 88, 75 8875. 3 டிஜிட்டில் 875 875. 80, 29 8029. 3 டிஜிட்டில் 029 029. 3 டிஜிட்டில் 0293 293. 3 டிஜிட்டில் 293. 4 டிஜிட்டில் 0 293. 3 டிஜிட்டில் 293. 29, 39 2939 939 99 இறக்கிட்டேன். 939. 4 டிஜிட்டில் 4 நம்பர் தான். 88, 75 875. 80, 29 029. 0 293. 3 டிஜிட்டில் 293. 29, 39 939. என்னுடைய கசிங் படி 100% சான்ஸ் இருக்கிற நம்பர் அப்படின்னு சொல்லி தனியாக பிக் பண்ணி நான் ஸ்ட்ராங்காக ஃபாலோ பண்ணுற நம்பர்ஸ் அதை கொடுத்துருக்கேன். எப்பவும் போல தான், உங்களுக்கே தெரியும், ஒரு நம்பரை நான் ஸ்ட்ராங்காக ஃபாலோ பண்ணேன்னா அந்த நம்பரை அப்படியே திருப்பி வைக்கிற பழக்கம் எனக்கு இருக்குது. இந்த 5 நம்பருக்குள்ளே ஏதாவது ஒரு நம்பர் அடிக்கிறதுக்கு அதிகப்படியான வாய்ப்பு இருக்குது அப்படின்றதுனால தான் 100% சான்ஸ்னு எழுதி கொடுத்துருக்கேன். 266 ஃபஸ்ட் நம்பர் 266. அந்த நம்பர் அப்படியே திருப்பி 662. 206 அந்த நம்பர் அப்படியே திருப்பி 602. 812 அந்த நம்பர் அப்படியே திருப்பி 218. 259 அந்த நம்பர் அப்படியே திருப்பி 952. 292 மேலே பார்த்தீங்கன்னா 293 கொடுத்துருக்கேன். 029 கொடுத்துருக்கேன். 293 கொடுத்துருக்கேன். இங்கே 92 கொடுத்துருக்கேன். ஸோ என்னுடைய கஸ்ஸிங் படி இங்கே கொடுத்துருக்கிற 5 நம்பருக்கு அதிகப்படியான வாய்ப்பு இருக்குது.
அப்புறம் ஏன்டா மேலே 4 டிஜிட்னு ஒரு 4 நம்பர் கொடுத்து வச்சுருக்க அப்படின்னு நீங்கள் கேட்கலாம். அதாவது என்னுடைய கஸ்ஸிங் ஸ்டார்ட் பண்ணதுலேருந்து ஒரு நம்பர் ரிப்பீட்டடாக வந்துட்டுருக்கு. பழைய சார்ட்டோட மேட்ச் ஆகுது. போன வருஷம் சார்ட்டு, போன மாதம் சார்ட்டு, அப்படி மேட்ச் ஆகிற நம்பர்ஸ் வந்துட்டு ரிப்பீட்டடாக வந்துட்டுருக்குன்னு வச்சுக்கோங்களேன். இப்போ நான் கஸ் பண்ண ஆரம்பிக்கும் போது 266ன்னு ஒரு நம்பர் வருது. அதை நோட் பண்ணி வச்சுருப்பேன். மறுபடியும் பழைய சார்ட்டு அப்படின்னு நான் எடுத்து என்னுடைய ட்ரிக் நம்பர்ஸோடலாம் மேட்ச் பண்ணி பார்க்கும்போது மீண்டும் அந்த 266 எங்கேயாவது தென்படுது அப்படின்னு போகும்போது மறுபடியும் அந்த நம்பர் எழுதி வச்சுருப்பேன். இது மாதிரி ஒரு நம்பர் வந்துட்டு என்னுடைய கஸ்ஸிங்கில் 15 டைம்ஸ் 20 டைம்ஸ் ரிப்பீட்டடாக வந்துகிட்டே இருந்துச்சுன்னு வச்சுக்கோங்களேன். அந்த நம்பரை எடுத்து ஃபாலோ பண்ணுறது என்னுடைய பழக்கம். அதன்படி பார்த்தோம்னா இந்த 4 டிஜிட் நம்பர்ஸ் ரிப்பீட்டடாக வந்துகிட்டே இருந்துச்சு. அதனால தான் கொடுத்துருக்கேன். அதாவது இப்போ 100% சான்ஸ் இருக்குன்னு இந்த நம்பர் நான் கொடுத்துருக்கேன். நான் ஸ்ட்ராங்காக ஃபாலோ பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு. இதில் அடிக்காமல் மேலே இருக்கிறதுல அடித்தா ஒன்றுமே பண்ண முடியாது. அதனால் எல்லாத்தையும் உங்களுடைய பார்வைக்காக கொடுத்துருக்கேன். இதில் உங்களுக்கு உங்களுடைய கஸ்ஸிங்கோட மேட்ச் ஆகிற நம்பர், உங்கள் மனசுக்கு செட் ஆகிற நம்பர் ஏதாவது இருக்குது அப்படின்னு சொன்னால் நீங்கள் அதை எடுத்து ஃபாலோ பண்ணலாம். ஒருவேளை நீங்கள் வந்து 857ன்னு கஸ் பண்ணியிருக்கீங்கன்னு வைங்க. ஃபஸ்ட் நம்பர் இருக்குது பாருங்கள், 8875 நான் கொடுத்துருக்கேன், 875 நான் கொடுத்துருக்கேன். நீங்கள் 857 அப்படி கஸ் பண்ணியிருக்கீங்க அப்படின்னா யோசிச்சு பார்க்கலாம். ஓகே, நம்ம 857 கஸ் பண்ணியிருக்கோம், அவன் வந்து நெட்டில் விட்டது 875ன்னு விட்டுருக்கான். ஓகே, நமக்கும் அவனுக்கும் ஒரு வேவ் லென்த்து ஒரு என்ன சொல்கிறது, கொஞ்சம் மேட்ச் ஆகுது. அதனால் 875 ஃபாலோ பண்ணுவோம், 57 வந்து அவனுக்கு அனுப்பிச்சி விடுவோம் அப்படின்ட்டு நீங்கள் எனக்கு கமெண்ட் பாக்ஸில் 857 அப்படின்னு அனுப்பிச்சி விட்டிங்கன்னா ஓகே. இதுதான் வந்துட்டு டோட்டலாக கொடுத்துருக்குற நம்பர்ஸ். 3 டிஜிட்டில் 875, 029, 293, 939. கீழே 100% சான்ஸ் இருக்குது அப்படின்னு நான் நினைக்கிற நம்பர்ஸ் 266, 206, 812, 259, 292. ஓகே டியர் பிரதர்ஸ், 10ஆம் தேதி கேரளா லாட்ரி தனலக்ஷ்மி ட்ரா நம்பர் 30னுடைய கஸ்ஸிங் நம்பர்ஸ் டோட்டலாக பார்த்தீங்கன்னா 4 டிஜிட்டில் ஒரு 4 நம்பர், அதுக்கு 3 டிஜிட் நம்பர் கொடுத்துருக்கேன். கீழே 100% சான்ஸ் இருக்குது அப்படின்னு சொல்லி ஒரு 5 நம்பர் கொடுத்துருக்கேன். மீண்டும் சொல்கிறது தான், என்ன கஸ்ஸிங் நம்பர்ஸ் கொடுத்தாலும் உங்கள் மனசுக்கு எது சரின்னு படுதோ அதை தான் நீங்கள் பண்ணணும். இது முழுக்க முழுக்க அதிர்ஷ்டத்தை சார்ந்த ஒரு விஷயம், லக்கு தான். அதில் நம்மளுடைய முயற்சியை நம்ம போடுறோம், உறுதியாக வெற்றி கிடைக்கும் அப்படின்னு சொல்லி கண்டிப்பாக கிடைக்கும். அதுக்காக வந்துட்டு இதில் நிறையா இன்வெஸ்ட் பண்ணி லாஸ் ஆகிடக்கூடாது. ரொம்ப கவனமாக ப்ளே பண்ணணும். கவனமாக இருப்பீங்கன்னு நான் ரொம்ப நம்புகிறேன். அதனால் உங்களுடைய கணிப்பு இருந்தாலும் கமெண்ட் பாக்ஸில் தயவு செஞ்சு கமெண்ட் பண்ணுங்கள். என்னால் மட்டும்தான் பயங்கரமாக சூப்பராக கஸ் பண்ண முடியும் அப்படின்றதெல்லாம் ஒன்றும் கிடையாது. உங்களாலேயும் முடியும். அதனால் உங்களுடைய கஸ்ஸிங்ஸ் இருந்தாலும் தயவு செஞ்சு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் மை டியர் பிரதர்ஸ். இன்னொரு விஷயம் என்னென்னா, நேற்று 9ஆம் தேதிக்கு உண்டான ரிசல்ட்டும் இன்றைக்கி தான் வரும். 10ஆம் தேதி தான் வரும். 10ஆம் தேதிக்கு உண்டான ரிசல்ட் இன்றைக்கி 2 ரிசல்ட் வரும். அதனால் 9ஆம் தேதி டிக்கெட் வாங்கியிருந்தால் 10ஆம் தேதி தான் ரிசல்ட் வரும். 10ஆம் தேதி டிக்கெட்டுக்கு உண்டான ரிசல்ட்டு இன்றைக்கி 3 மணிக்கு தான் வரும். இன்னும் டைம் இருக்குது, நிறையா டைம் இருக்குது. அதனால் கஸ்ஸிங்ஸ் சேஞ்ச் ஆகிட்டே இருக்கலாம். இன்றைக்கி டியர் லாட்ரி 1 மணிக்கு நான் கஸ்ஸிங்ஸ் கொடுத்துருந்தேன். கண்டிப்பாக சி போர்டில் 4ஆம் நம்பர் இறங்குறதுக்கு 100% சான்ஸ் இருக்குதுன்னு சொல்லியிருந்தேன். அதே போல் டியர் லாட்ரியில் சி போர்டில் 4ஆம் நம்பர் இறங்கியிருந்துச்சு. பார்த்தீங்கன்னா தெரியும். எப்பவுமே டியர் லாட்ரியினுடைய அந்த 1 மணி ரிசல்ட் வந்துட்டு அதில் ஒரு சின்ன சேஞ்ச் பண்ணி தான் கேரளா லாட்ரியில் ரிசல்ட் அடிப்பாங்க. அது இப்போ கொஞ்ச நாளாக அப்படி தான் போயிட்டுருக்கு. அதனால் அதையும் கொஞ்சம் ஃபாலோ பண்ணணும். வேறு ஒன்றும் இல்லை. உங்களுடைய கஸ்ஸிங்ஸ் இருந்தாலும் தயவு செஞ்சு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். நீங்களும் நானும் சேர்ந்து முயற்சி பண்ணால் தான் ஒரு மிகப்பெரிய வெற்றியை பிடிக்க முடியும்.
ஓகே மை டியர் பிரதர்ஸ், தேங்க்ஸ் ஃபார் யுவர் சப்போர்ட் அண்ட் லவ். நீங்கள் காட்டுற அன்புக்கும் சப்போர்ட்டுக்கும் ரொம்ப நன்றி. உடம்பு பார்த்துக்கோங்க, கவனமாக இருங்க. குட் லக்.